எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு ப்ரோக்ராமிங் இன் சி அண்ட் சி பிளஸ் பிளஸ் இதை பத்தி டாப் டு பாட்டம் வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் வீடியோ வந்து என்ன எதுக்காக அப்படின்னா ப்ரோக்ராமிங் இன் சியை பத்தின ஒரு இன்ட்ரோவுக்காக இந்த வீடியோ நான் போடுறேன். ஸோ இது மாதிரி ஃபர்தர் மூலம் அடுத்தடுத்து சி அண்ட் சி பிளஸ் பிளஸ்ல என்னென்ன டாபிக் இருக்கோ அதை பத்திலாம் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். வாங்க டாபிக் குள்ள போவோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ப்ரோக்ராமிங் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னா என்ன அப்படிங்கறத பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னா ஒண்ணுமே இல்லை, அது ஒரு ஃபார்மல் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதாவது நம்ம கம்ப்யூட்டரோட எப்படி இன்டராக்ட் பண்ண போறோம், ஸோ நம்ம கம்ப்யூட்டரோட இன்டராக்ட் பண்றதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு லாங்குவேஜ் தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படிங்கறதோட ஆக்சுவல் டெஃபினிஷன் என்னன்னா செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஃபார் அ கம்ப்யூட்டர் டு பெர்ஃபார்ம் டாஸ்க். அதாவது ஒரு கம்ப்யூட்டரை பர்டிகுலரா ஏதோ ஒரு டாஸ்க பெர்ஃபார்ம் பண்ண வைக்கிறதுக்காக நம்ம ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்போம். அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து எதை யூஸ் பண்ணி கொடுப்போம் அப்படின்னா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ், நிறைய லாங்குவேஜஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம கொடுப்போம். ஸோ நெக்ஸ்ட் வந்து அந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்ல சம் ஆஃப் தி எக்ஸாம்பிள்ஸ் சி, சி பிளஸ் பிளஸ், ஜாவா, பைத்தான், பிஹெச்பி, இந்த மாதிரி நிறைய ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் இருக்கு. ஸோ இது எல்லாமே வந்து இந்த எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல ஏதாவது ஒன்னு சூஸ் பண்ணி நம்ம வந்து கம்ப்யூட்டர்ஸோட இன்டராக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து சரி ஓகே, இப்ப சி அப்படிங்கிறதுக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஹியூமன் லாங்குவேஜ்னா என்ன? இப்ப எக்ஸாம்பிளுக்கு இப்ப பாத்தீங்க அப்படின்னா இப்ப இங்க 2 பர்சன்ஸ் இருக்காங்க. இந்த 2 பர்சன்ல இப்ப ஃபர்ஸ்ட் ஒருத்தர் 2 பேருமே கம்யூனிகேட் பண்ணிக்க போறாங்க. அப்ப ஃபர்ஸ்ட் ஒருத்தர் வந்து ஹாய் கர்னல் ஹவ் ஆர் யூ அப்படிங்கிற கொஸ்டினை கேட்கட்டாங்க. சோ இதை வந்து இதை செகண்ட் பர்சனால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஏன்னா இந்த 2 பர்சனுக்குமே என்ன கம்யூனிகேஷன் லாங்குவேஜ் வந்து இங்கிலீஷ் வந்து தெரியும். சோ அப்ப அவர் என்ன பண்றாரு, அதை ரிசீவ் பண்ணிட்டு அதுக்கு ரெஸ்பான்ஸ் கொடுக்குறாரு. ஹாய் ஆடம், ஐ அம் ஃபைன், ஹவ் ஆர் யூ அப்படிங்கிற மாதிரி ரெஸ்பான்ஸ் பண்றாரு. இதுதான் ஹியூமன் லாங்குவேஜ். இப்ப இந்த லாங்குவேஜ் 2 பேருக்குமே தெரிஞ்சிருக்கிறதுனால ஈஸியா இன்டராக்ட் பண்ணிக்கிறாங்க, கம்யூனிகேட் பண்ணிக்கிறாங்க. அதுவே இப்ப கம்ப்யூட்டர் லாங்குவேஜ்ல பாருங்களேன், இப்போ ஒரு பர்சன் வந்து கம்ப்யூட்டரோட இன்டராக்ட் பண்ணணும்னு ஆசைப்படுறாரு. சோ ஒரு பர்சன் வந்து கம்ப்யூட்டரோட இன்டராக்ட் பண்ணும்போது அந்த பர்சன் என்ன பண்றாருன்னா ஹலோ அப்படின்ற ஒரு மெசேஜ வந்து கம்ப்யூட்டருக்கு கொடுக்குறாரு. அந்த கம்ப்யூட்டர் அதை ரிசீவ் பண்ணும்போது அதுக்கு ஒண்ணுமே புரியாது. ஏன்னா என்ன காரணம்? சோ கம்ப்யூட்டருக்கு இங்கிலீஷோ தமிழோ இந்த மாதிரியான கம்யூனிகேஷன் லாங்குவேஜ் எதுவுமே கம்ப்யூட்டருக்கு புரியாது. சோ அப்ப கம்ப்யூட்டருக்கு என்ன லாங்குவேஜ் தெரியும்? கம்ப்யூட்டரால இந்த நார்மல் லாங்குவேஜஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாது. நார்மல் லாங்குவேஜ் நம்ம கம்யூனிகேஷனுக்கு யூஸ் பண்ணக்கூடிய இங்கிலீஷ், தமிழ், இந்த மாதிரியான நிறைய லாங்குவேஜஸ் இருக்கு. சோ இந்த மாதிரி கம்யூனிகேஷன் லாங்குவேஜஸ் பூராமே கம்ப்யூட்டர்ஸ்க்கு தெரியாது. அப்ப கம்ப்யூட்டருக்கு என்ன லாங்குவேஜ் தெரியும்? கம்ப்யூட்டர் அண்டர்ஸ்டாண்ட்ஸ் ஓன்லி பைனரி கோட்ஸ். அதான் கம்ப்யூட்டரால பைனரி கோட்ஸ் மட்டும் தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். பைனரி கோட்ஸ்னா ஒண்ணுமே இல்ல, ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சோ நெக்ஸ்ட் வந்து இப்ப பாருங்க, இப்ப 2 பேருமே கம்யூனிகேட் பண்ணிக்க போறாங்க. இப்ப நம்ம பர்சன் 1 வந்து என்ன பண்றாருன்னா ஹலோ அப்படிங்கிற மெசேஜ வந்து கம்ப்யூட்டருக்கு கொடுக்குறாரு. கம்ப்யூட்டருக்கு அந்த ஹலோங்கிற மெசேஜை என்னவா கன்வெர்ட் பண்ணிடுவாங்க அப்படின்னா பைனரி கோடா கன்வெர்ட் பண்ணி கம்ப்யூட்டருக்கு சென்ட் பண்ணுவாங்க. அப்ப அந்த கம்ப்யூட்டரால இப்ப அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும், இவரு என்ன மெசேஜ் நமக்கு அனுப்பியிருக்காரு அப்படிங்கறத இப்ப அந்த கம்ப்யூட்டரால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். சோ கம்ப்யூட்டரால ஒன்லி பைனரி கோட்ஸை மட்டும் தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். சரியா? இப்ப இதுல டைப்ஸ் ஆஃப் லாங்குவேஜஸ் இருக்கு. என்னென்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து மிஷின் லாங்குவேஜ், அப்படி இல்லாட்டினா அதை என்னன்னு சொல்லுவாங்கன்னா லோ லெவல் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. மிஷின் லாங்குவேஜ்னா ஒண்ணும் இல்ல, வெறும் ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் மட்டும் வச்சுமே இன்டராக்ட் பண்றது வந்து மிஷின் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஈவன் ஹியூமன்ஸ் முதற்கொண்டு நம்ம சிஸ்டமோட இன்டராக்ட் பண்ணணும்னா நம்ம அந்த ஒன்ஸ் அண்ட் ஜீரோஸ் வந்து ஆர்டர் பண்ணி நம்ம தெரிஞ்சதா மட்டும்தான் நம்மளால பண்ண முடியும். சோ அதுதான் வந்து மிஷின் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து அசம்பிளி லாங்குவேஜ் இல்லைன்னா அதாவது ஹார்ட்வேர் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சோ இதுலயும் ஒன்ஸ் அண்ட் ஜீரோஸ் இருக்கும். பிளஸ் இந்த எக்ஸ்ட்ரா இன்னொன்னு என்ன இருக்கும் அப்படின்னா இதுல வந்து இந்த நம்ம ஷார்ட் ஃபார்மா வந்து நிறைய ஃபங்க்ஷன்ஸை யூஸ் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா இப்ப அடிஷன் அப்படிங்கறத எப்படி இங்க யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா ஆட் அப்படிங்கிற டேர்மை யூஸ் பண்ணுவாங்க. மல்டிபிளிகேஷன் அப்படிங்கறத MUL இப்படிங்கிற மாதிரி ஷார்ட் ஃபார்மை கிரியேட் பண்ணி வச்சிருப்பாங்க. சோ அந்த ஷார்ட் ஃபார்மை சிஸ்டமாலே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும், ஹியூமனாலே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். சோ இது வந்து அசம்பிளி லாங்குவேஜ் இல்லைன்னா ஹார்ட்வேர் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. கடைசியா இருக்கிறது என்னன்னா ஹை லெவல் லாங்குவேஜ் அப்படி இல்லைன்னா ஹியூமன் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஹை லெவல் லாங்குவேஜ்னா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் எல்லாமே ஹை லெவல் லாங்குவேஜ். சி, சி பிளஸ் பிளஸ், ஜாவா, பைத்தான், பிஹெச்பி, இந்த மாதிரி எல்லா லாங்குவேஜஸுமே ஹை லெவல் லாங்குவேஜஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சோ ஏன்னா இதுல நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரியான கோடிங்ஸ் இருக்கும். கோடிங்ஸ் எல்லாமே இங்கிலீஷ் கலந்து இருக்கிற மாதிரி இருக்கும். சோ அந்த மாதிரி நம்மளால ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். அதே நேரத்துல அந்த லாங்குவேஜை ஈஸியா நம்மளால என்ன பண்ணிட முடியும்னா சிஸ்டமுக்கு ஏற்ற மாதிரி கன்வெர்ட் பண்ணி பைனரி கோட்ஸாவும் நம்மளால கொடுக்க முடியும். சோ இதுதான் வந்து டைப்ஸ் ஆஃப் லாங்குவேஜ். இப்பதான் நம்ம வந்து சிங்கிற டாபிக் உள்ளே போகிறோம். சோ இதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தான் என்ன அப்படிங்கிறதுக்கான எக்ஸ்பிளனேஷன் பார்ப்போம்.
அப்ப சிங்கிறதுக்குள்ள போறதுக்கு முன்னாடி அந்த சி லாங்குவேஜோட ஹிஸ்டரியை பத்தி நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும் ஃபர்ஸ்ட். சோ ஃபர்ஸ்ட் எல்லா மாடர்ன் லாங்குவேஜுக்கும் பேஸ் லாங்குவேஜ்ல ரூட் லாங்குவேஜ் எது அப்படின்னா ஆல்கால் அப்படின்ற ஒரு லாங்குவேஜ் தான். சோ இந்த லாங்குவேஜை ஃபர்ஸ்ட் எப்ப இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க அப்படின்னா 1960s இதை இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. இதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை அதாவது ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்ச பிளாக் ஸ்ட்ரக்சர்டு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. பிளாக் ஸ்ட்ரக்சர்டு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படிங்கிறது என்னன்னா உங்களுக்கு சொல்லி தரேன். பிளாக் ஸ்ட்ரக்சர்டு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பிரேசிஸ்குள்ள எழுதுவாங்க. சோ கோடிங்ஸ் எல்லாமே இந்த இடத்துல தான் இருக்கும். இந்த இடத்துல இதுதான் வந்து பிளாக் ஸ்ட்ரக்சர், ஒரு பிளாக் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை ஃபுல்லாமே இந்த ஓபன் பிரேசிஸ் ஆரம்பிச்சு என் பிரேசிஸ் முடிகிற வரைக்கும் உள்ளதை வந்து பிளாக் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அந்த மாதிரி நம்ம ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்ச பிளாக் ஸ்ட்ரக்சர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வந்து ஆல்கால் 1960s கண்டுபிடிச்சாங்க. சோ இதுதான் வந்து ஓவராலா நம்ம சி வந்து எவால்வ் ஆகி எப்படி வந்துச்சு அதனுடைய ஹிஸ்டரியோட ஒரு ஸ்ட்ரக்சர். சரி, அதாவது ஃபர்ஸ்ட் 1960s ஆல்கால்ங்கிற லாங்குவேஜ் கண்டுபிடிச்சாங்க. அதுல இருந்து எவால்வ் பண்ணி சரியா. சோ அந்த 1960s இதை கண்டுபிடிச்சாங்க. அதுக்கப்புறமா அந்த ஆல்கால்ல இருந்து எவால்வ் ஆகி வந்ததுதான் BCPL அப்படின்னு சொல்லுவாங்க, பேசிக் கண்ட்ரோல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது 1967 கண்டுபிடிச்சாங்க. நெக்ஸ்ட் அந்த BCPL இருந்து கண்டுபிடிச்சதுதான் வந்து பிங்கிற லாங்குவேஜ் 1970 கண்டுபிடிச்சாங்க. சோ இந்த பிங்கிற லாங்குவேஜ்ல இருந்துதான் ட்ரெடிஷனலா சி அப்படிங்கிற ஒரு லாங்குவேஜ் கண்டுபிடிச்சாங்க. அந்த சிங்கிற லாங்குவேஜ 1972 கண்டுபிடிச்சாங்க. யாரு கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா டென்னிஸ் ரிச்சே அப்படிங்கிறவரு கண்டுபிடிச்சாரு. சோ இதுதான் டோட்டலா வந்து ஒரு சி எப்படி உருவாச்சு அப்படிங்கிறதுக்கான ஹிஸ்டரி. சரியா. சோ இது எல்லாருக்குமே உங்களுக்கு இந்த இன்ட்ரோ உங்களுக்கு புரிஞ்சுக்கும் நினைக்கிறேன். இந்த இன்ட்ரோல ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்க கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. நான் உங்களுக்கு அந்த டவுட்ஸை கிளியர் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இதுக்கு அடுத்து நீங்க ஃபர்தர் மோரா அடுத்து நம்ம நெக்ஸ்ட் டாபிக்கை பத்தி நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.